அவங்கவுங்க லெவலுக்கு கொண்டாங்கன்னா அவங்கவுங்களுக்கு மட்டும் தான் மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் ஒரு அந்த சாங் இவங்க தான். அதுலயே கேர்ள்ஸ்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது கொஞ்சம். அந்த சாங் எனக்கு இந்த சாங் எனக்கு அதுலயே சண்டை வந்துருது பாதி. இன்னொன்னு எல்லாரையும் ஒரே லெவல பார்க்கணும். டான்சர்ஸ்னா ஒரே லெவல பார்க்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே பார்க்க கூடாது. அந்த மேக்கப்னா இப்போ நார்மலா ஒரு சாங் 4 மினிட்ஸ் தான், 2 சாங் கேப் தருவாங்க 8 மினிட்ஸ் தான். 8 மினிட்ஸ்க்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், மேக்கப் டச்சப் போட்டுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஜுவல்லரிஸ் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு நம்ம போய் நிற்கணும். ஒரு டைம் லேட் ஆகிடும், இல்லை மைக்கில் கற்றுவங்க, இல்லை சாங் ஆன் ஆஃப் பண்ணினே இருப்பாங்க, அது கொஞ்சம் இதாகும். அவ்வளோதான். அப்போ பாட்டுக்கு பாட்டு வந்து நீங்க மாறிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ சாரி இருந்தால் சாரி, ட்ரெஸ்ஸாக இருந்தால் ட்ரெஸ், இது கிளாமர் ஆஃப் இருந்தால் ஆகும். அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி அதுல சாரி கட்ட 2 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல சாரி கட்டிக்கின்னு அந்த ட்ரெஸ் போல வச்சுக்கின்னு ஹேர் ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ணுவோம். எல்லா சாங்கும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டோம். அது தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு போயிடுவோம். அது ஸ்டார்டிங்ல வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் இது பண்றதுக்கு கொஞ்சம் திட்டு வாங்குவாங்க. போக போக அவங்களுக்கே பழகிடும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆனா ரொம்ப கடன், ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகுதான் அந்த கடனும், நாம இங்க இருந்தோம் இப்ப இங்க வந்திருக்கோம்னா இந்த ஃபீல்டு, இந்த டான்ஸ் தான். இந்த டான்ஸ் எனக்கு கடவுள் மாதிரி. காலைல பிளட் வரட்டும், மயக்க வரட்டும், ஃபீவர் இருக்கட்டும், நான் ஷூ போட்டு ஸ்டேஜுக்கு எனக்கு எதுவுமே இருக்காது. ஆடும்போது அந்த அளவுக்கு காலில் ரத்த வர அளவுக்கு ஆடி இருக்கீங்க. நான் ஸ்பீட் ஆடுறது. எனக்கு ஸ்பீட் டான்ஸ்னா உயிர். எனக்கு என்னோட லைஃபே என் டான்ஸ் தான். ஆனா இப்போ ஃபீவர் இருக்கும், இப்போ வரும்போது என்னால முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா நான் மேக்கப் போட்டு ஸ்டேஜ் ஷூ போட்டேன்னா எனக்கே தெரியல. நார்மல் இறங்கின பிறகு அந்த கால் நோண்டி அப்படியே வந்துருது. ஸ்டேஜ்ல ஆடும் போது அது என்ன பவர் இருக்குது ஸ்டேஜ்ல தெரியல. அது நிஜமா எனக்கு எதுவுமே தோணாது. கீழே உட்காரும் போது எங்கெல்லாம் பிளட் எல்லாம் வந்திருக்குது. எனக்கு கால் இப்படி ஆயிருக்குது. ஒரு வாட்டி விழுந்திருக்கிறேன், மழையில ஆடும் போதெல்லாம் விழுந்திருக்கிறேன். அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப பவர் இருக்கு. அந்த காஸ்டியூம், அந்த ஷூக்கு தான் நிறைய பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேக்கப்புக்கு ஷூ. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் ஆடிட்டு படுத்துட்டு போறவ சொன்ன இன்னும் தப்பாலாம் பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நாமளும் ஒரு ஃபேமிலியா இருந்திருந்தா யார் என்ன சொல்லியிருப்பாங்க. கிளாமர் ஆடுறதுக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அந்த ஆடியோ சவுண்டு தாண்டி வருது அவங்க பேசுறது. அது கொஞ்சம் இந்த சைட்ல எல்லாம் வராங்கல்ல, முன்னாடி வைக்கிறவங்க அவ்வளவுதான் இது இல்லை. இந்த சைட்ல இந்த குடிச்சிட்டு பண்றவங்க நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் இடத்துல காதுக்கு வருது. அப்பதான் அந்த கட்டத்தை தாண்டி போகுது. அந்த இவ்வளவு சத்தத்தையும் தாண்டி வந்து காதுக்கு வருதான். அவங்க அவ்வளவு சத்தமா பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் அந்த 10 பேர் சென்டர்ல ஒருத்தர் பேசினா கூட அது அவங்க மைண்டுக்கு தப்பா, பக்கத்துல இருக்கும் அவங்களும் தப்பாதான் நினைச்சிருவாங்க நம்மள. அந்த மாதிரி ஆயிடும். ஸ்டார்டிங்ல எனக்கு அங்க திட்டுறாங்கல்ல, நம்ம திட்டு சண்டை போட நம்ம ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயம், செம்ம பயப்படுவேன். அப்புறம் நான் 2 ஸ்டேஜ் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா நான் ஸ்டார்டிங்ல ஆடும் போது நான் எப்பவுமே நான் திட்டுறத விட நிற்கிறத விட்டு நான் பண்ண மாட்டேன். முடிச்சிட்ட பிறகு நான் வந்து கேட்பேன், உனக்கு அக்கா தங்கச்சி இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா நீங்க சொல்லிட்டு நான் கேட்பேன். ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ணு தான். அங்க வேற ஊர்ல இருந்து வந்து தெரியாத இடத்துல இருந்து வந்து நம்ம இங்க ப்ரோக்ராம் பண்றோம்னா நாங்களும் அவங்க ஃபேமிலி மாதிரி தான். அவங்களும் அப்படிதான் பார்க்கணும். அதுக்காக தான். ஏன்னா கிளாமர்ல ஆடுறோம் அவ்வளவுதான், அது மட்டும்தான். ஆனா கிளாமர் எல்லாம் ஃபுல் காஸ்டியூம் போனா யாருமே பார்க்கவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் பண்ணிருப்போ அப்பவே பீரியட் ஆயிடுவோம். அப்பவே ஒரு வாட்டி அந்த பேட் கூட கிடைக்காது நம்மளுக்கு. அப்போ ரொம்ப அங்க அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யாருன்னா ஆடியன்ஸ் இல்லைன்னா நம்ம பசங்க டான்சர் பசங்க யாரும் வச்சு அமிச்சு வரணும்னு சொல்லுவோம். ஒரு வாட்டி அது இல்லாம நம்ம துணி கூட வச்சு, நம்ம துணி கிழிச்சிட்டு கூட, நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கூட நம்ம வச்சிருந்து ஆடி இருக்கிறோம். இந்த கால் லெக்கெல்லாம் ரொம்ப பெயின் வரும், இடுப்பு பெயின் வரும், ஆட முடியாது. அப்போ கூட நம்ம ஆடி இருக்கோம். ரொம்ப கஷ்டம் அது ஆடுறது. வயிறு வலி இருக்கும், இந்த கீழையும் இந்த காலையும் ரொம்ப வலியும் இருக்கும். அதுல கூட ரொம்ப ஆடி இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் மாசம் எந்திக்கும் இந்த பீரியட் ஆயிருக்கிறோம். நம்ம ஆடலன்னு சொன்ன அந்த மாசமும் இல்லை. நம்ம ஃபீல்டுக்கு வந்து எல்லா நாளும் ஆடுறோம். நம்ம நல்லா இருக்கிறோம்ல, அந்த நாள்ல தான் ஒரு நாள் ப்ரோக்ராம் இருக்காது. கஷ்டத்துல உடம்பு சரியில்லைன்னா அந்த நாள்ல ப்ரோக்ராம் இருக்கும்.